மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வயநாட்டில் இன்னும் அங்கே கனமழை நிற்கவே இல்லை. அங்கே மக்களையும் அவங்க உடைமைகளையும் பாதுகாக்க இராணுவம் ஏற்பாடு செஞ்ச அந்த பாலம் இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு. இதில் நமக்கு என்ன கூடுதல் வருத்தம் அப்படின்னா, நம்ம படாஜி 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பாலத்துக்கு போயிட்டு வந்தார். இந்த நிலையில் சூரல் மலையில் போடப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. அங்கே ஃபர்ஸ்ட் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே ராகுல் காந்தி ஸ்பாட்டுக்கு போனார். ஆனால் ராகுல் காரை விட்டு இறங்கல, ஷூ காலோட போனாரு, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசினாங்க. ஏன் நம்ம அக்கா தமிழிசை கூட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிச்சு. 3 நாள் கழித்து ராகுல் காந்தி போயிருக்கா இதே மாதிரி ஒரு கூட்டத்துல. அவர்கள் போவதற்கு முன்னால் நான் கேட்டேன், வயநாடுக்கு ராகுல் காந்தி ஏன் போகவில்லை என்று கேட்டேன். ராகுல் எவ்வளவு பெரிய பூட்ஸ் போட்டிருந்தார் பாத்தீங்களா? முட்டளவு கொஞ்சம் சேர் பற்றக்கூடாதான், முட்டுக்கு மேல. சரி, ராகுல் நேரில் நடந்து போனதுக்கே ஏன் பூட்ஸ் காலோட போனாரு, அப்படி போனாரு, இப்படி போனாரு ஆளாளுக்கு கேட்டாங்களே. உங்க ஜி எப்படி போனாரு தெரியுமா? அப்புறம் ஒரு வழியா இறங்கி அந்த பாலத்துல போய் பார்வையிட்டு வந்தாரு. அவர் ரிட்டர்ன் வந்து 2 நாள் தான் ஆச்சு. பாலமே பண்ணாரு, இடிஞ்சு விழுந்துருச்சா. பொதுவாகவே பாஜக ஆளாத மாநிலத்தெல்லாம் வந்து பார்வையிடுறதோடு சரி. குஜராத்தில் ஒரு பெரிய மழை வரும்போது உடனே ஸ்பாட்டில் 1000 கோடி ரூபா அள்ளி கொடுத்தாரு. ஆனால் வயநாடு பாதிப்பை தேசிய பேரிடரை அறிவிங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கேட்குறாங்க. அந்த பாதிப்பை நேரில் போய் பார்த்தும் கூட அது எதையுமே காதில் வாங்காமல் கண்டுக்காமல் போகிறா போல. நெக்ஸ்ட் நம்ம தலை எச் ராஜா திமுக ஆட்சி ஒழிக்கப்படணும் ஓய் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எல்லாம் ஏத்துக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் நிறைந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வக்கு இல்லாத ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற உறுதிமொழி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் ஏற்க வேண்டும் என்பதற்காக திருப்பூர் டிக்ளரேஷன் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எப்போ பாரு வந்து திமுக வந்து ஒரு ஊழல் அரசு, இந்து விரோத சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத அரசு அப்படின்னு சொல்லி சுருக்கு பிடிச்ச சுகர் பேஷண்ட் மாதிரி கத்துறேல. அப்புறம் நேற்று என்னடான்னு பார்த்தா ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சரை நேரில் பார்த்தோன்னே வணக்கம்ண்ணா சேமமா இருக்கலா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன். ஆனால் அந்த வீடியோவில் யார் எதை நோட் பண்ணீங்களோ இல்லையோ, நான் ஒன்று நோட் பண்ணேன். எச் ராஜா வந்து முதலமைச்சருக்கு கை கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்த துரைமுருகனுக்கும் கை கொடுத்தாரு. அப்போ அவர் இப்படி பார்த்துட்டு நீயா இந்தா கை அப்படின்னு சொல்லி அவரோட பீச்சா கையை கொடுத்தாரு. இதுதான் சங்கிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, எச் ராஜா வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படி கிளம்புனாரு. அப்போ அங்கே இருந்த பத்திரிகையாளர்களாம், சார் இந்த வக்ஃபு வாரியம் அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்க. ஆமாப்பா மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி கபாலில் வந்து நிற்கிறாரு. வக்ஃபோர்டு சம்பந்தமா வந்து கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வக்ஃபோர்டு இதுல வந்து மாற்று மதத்தினரை உள்ள கொண்டு வர்றது ஏற்றுக்க முடியாது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஈவேர ஆட்கள் தானே நீங்க. உங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத திராவிடியன் ஸ்டாக்கு கோயில எப்படி போலாம் கேட்கிறேன். நான் கோயில் எப்படி வச்சுக்கலாம்? கோவில்ல திகாக்காரன் திமுக காரன் மந்திரி சபையில் இருக்கிறவங்க ஈவேரா தான் எங்களுக்கு தந்தைன்னு சொல்றவங்க இருக்கலாம்னா வேற எந்த மதத்திலும் யார் வேணா தலையிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் குவிட்டுங்கிறேன். கோவிலை விட்டு வெளியில போங்க. நீங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்து விரோதிகள். அதாவது திமுகவோட கட்சி கொள்கை வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத கொள்கையா இருக்கலாம், மத சார்பு இல்லாத கட்சியாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி வந்து வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு அமைச்சர் நியமிக்கும் போது ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தராக நியமிக்கிறாங்களோ, அது மாதிரி தான் இந்து அறநிலையத்துறைக்கும் அமைச்சரை நியமிக்கும் போது ஒரு இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய சேகர் பாபுவை அமைச்சராக்கினாங்க. ஆனால் நம்ம ராஜா ப்ரோ எவ்வளோ நேக்கா வதந்திய பரப்புறாரு பாருங்க. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. அடுத்து நம்ம தலை ராஜா வக்ஃபு வாரியத்தை பற்றி வன்மத்தை கக்குவார் பாருங்க. இப்போ
இன்னைக்கு வக்ஃபுக்கு இருக்கிற சொத்தினுடைய மதிப்பு 12 லட்சம் கோடி. ஆனா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் அவங்க காட்டுற ரெவன்யூ எவ்வளவு? 200 கோடி. ஆகவே முஸ்லிம் சமுதாய மக்களை இவர்கள் சுரண்டி சாப்பிடுகின்ற ஒரு அமைப்பாக வச்சிருக்காங்க. ஆகவே அதுல இந்த நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை எதிர்ப்பவர்கள் முஸ்லிம் ஏழை எளிய மக்களின் விரோதிகள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாத விஷயம். இவரு கணக்குப்படி வக்ஃபு சொத்து வந்து 12 லட்சம் கோடினே வச்சுக்கிட்டாலும் அதுல வந்து அசையா சொத்து தான் அதிகம். அதுல இருந்து பெருசா வருமானம்லாம் ஒன்றும் வராது. வந்தாலுமே எப்பவுமே இந்த வக்ஃபு வாடகை, கோயில் வாடகைலாம் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இதுல வந்து எப்படி 200 கோடி மட்டுமே வருமானம் வருது, ஊழல் செய்யறாங்க பாத்துக்கலான்னு சொல்லி 5 ரூபாய் ஐஸ் சாப்பிட்ற ஐன்ஸ்டீன் மாதிரி வகை வகையா கேள்வி கேட்கறா போல. சரி, இதெல்லாம் இவ்வளவு அழகா நேக்கா கேள்வி கேட்கறதுல அங்க அதானி ஷேர் மார்க்கெட்டு ஊழல் பயங்கர அளவில் பண்றா போல. அதுல செவி தலைவர் தொடர்பு, இப்படி இவ்வளவு மேட்ரு வெளியே வந்திருக்குது. இதுல ஊழல் நடந்தா வந்து அங்க இந்துக்கள் பணத்தை தான் அதிக அளவில் மோசடி பண்றாங்க. இந்துக்கள் பணத்தை ஏமாத்திட்டா, மோசம் போயிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே நீ திருந்தவே மாட்டடா. சரி தல, நான் கொஞ்ச நாளாவே நோட் பண்றேன், வர வர முடி கொஞ்சம் ஓவரா கொட்டுது. ஒன் சைடு கிரவுண்டு கொஞ்சம் ஓவரா வாங்குது. இந்த எருவா மேண்டின், ஆதிவாசி, அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல. இல்லைன்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், உங்களுக்கு ஏற்ற ஒரு ஐடியா. பழைய நாத்த பிடிச்ச ஷூ சாக்ஸ்ல டீயை வடிகட்டி குடிச்சு எழுந்து வைங்கோ, முடி கவனம் வளரும். ஒரு விக் வாங்கி தரட்டுமா? உனக்கு இப்படி வாடுற மாதிரி விக் வேணுமா, இல்ல இப்படி தூக்கி வாடுற மாதிரி விக் வேணுமா? தேங்க்யூ. திடீர் அதிர்ச்சி, ராமர் கோவில் லைட் எல்லாம் இப்போ திடீர்னு திருடி இருக்காங்க. அதாவது இந்த ராமர் கோவில், ராமர் பிறந்த இடம், அயோத்தி, பாபர் மசூதி, இப்படியே அரசியல் பண்ணி அதையே தங்களுடைய அரசியலுக்கு அத்திவாரமா வச்சிருக்காங்க பாஜக. அதான் கட்சிக்கு பலம். இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா, இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. இதெல்லாம் நம்பி ஒரு காலம் வரைக்கும் அப்பாவி வடக்கு மக்களும் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்படி தொடர்ந்து கடவுளை காட்டி அரசியல் பண்றது வந்து ஒரு கட்டத்தில் வடக்கானுங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. அதோட தான் இந்த தடவை பாஜகவை மைனாரிட்டி அரசாக்கிட்டாங்க. குறிப்பா அயோத்தி ராமர் கோவில் இருக்க ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆல்ரெடி இந்த அயோத்தியில் தோத்ததுக்கு அப்புறமே இந்த தொகுதி வந்து எப்போ பாரு பாஜக பழி வாங்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அயோத்தி உயர் பாதுகாப்பு மண்டலம் சொல்லக்கூடிய ராமர் பாதை, அங்கிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அலங்கார விளக்குகள்லாம் தேடி இருக்காங்களாம். கொஞ்ச நாளாவே அங்க வந்து விளக்குகள் திருடப்படுறதா புகார் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் விசாரணையில போய் பார்த்தா 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3800 மூங்கில் விளக்குகள், 36 ப்ரொஜெக்டரையும் தேடி இருக்காங்களாம். என்னடா பாக்குற, நல்ல பல்ப கலட்டு, ஃபீஸ் போனதை மாட்டு. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த லைட் எல்லாம் வந்து திருடப்படுதுன்னு சொல்லி மே மாசமே தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அப்போ வந்து தேர்தல் டைம் அப்படின்றனால இந்த நியூஸ் வந்து வெளியே வரவே இல்லை. இப்போ ஆகஸ்ட் 8 தான் கோயில் நிர்வாகம் சார்பில் போலீஸ்லேயே புகார் கொடுக்குறாங்க. அதாவது 3 மாதம் முன்னாடி திருடிட்டு போனவன் மேலே இப்போதான் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ்ஏ தான். நாட்டோட எல்லையில சைனா வந்து நாளுக்கு நாள் ஆக்கிரமிச்சு அநியாயம் பண்றான், அதை தடுக்க முடியல. நாட்டோட உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய புல்வாமாவில் ராணுவ வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, அதையும் தடுக்க முடியல. காஷ்மீரில் மக்கள் வாழ்றதே மரண போராட்டமாக இருக்குது. இப்போ என்னடானா ராமர் கோயிலில் விளக்குகள் கூட பாதுகாப்பு இல்லை. ஆனால் இவர் மேடையில் ஏறினா மட்டும் வலிமையான பாரதம், உளிமையான பாரதம் சொல்லி உருட்ட வேண்டியது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடை, மசால் வடையா. பேட்டை பராக்.